வெல்கம் டு எடியம் அகாடமி. எல்லாருமே டிஎன்செட் எக்ஸாம்லாம் எழுதிட்டோம். நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கீங்க. நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுங்க அந்த ரிவிஷன் வீடியோஸ்க்கெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எப்படி இருக்கும் எக்ஸாம், பேப்பர் 1 எப்படி இருக்கும், பேப்பர் 2 எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே ஃப்ளோல இப்போ ஜூன் 2025 யூஜிசி நெட் எக்ஸாமை அப்படியே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 2.5 monthsக்கு யூஜிசி நெட் எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரணும். நீங்க இந்த பக்கம் டிஎன் செட்டும் கிளியர் பண்ணிடணும், யூஜிசி நெட்டும் கிளியர் பண்ணணுன்றது தான் என்னோட ப்ரேயரும். ஓகே, எங்க எடியம் அகாடமில யூஜிசி நெட் ஜூன் 2025க்கு பேப்பர் 1க்கு பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோங்க. பேப்பர் 1 இன்கேஸ் எனக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் பத்தியே தெரியாதுன்றவங்களுக்கு ஒரு லைட்டா சொல்றேன். பேப்பர் 1 பேப்பர் 2 நமக்கு 2 இருக்கும் யூஜிசி நெட்ல. பேப்பர் 1 வந்து இது காமன் ஃபார் ஆல். ஓகேவா? இத நம்ம டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் சொல்லுவோம். பட் அதுல நமக்கு ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும் பேப்பர் 1ல. ஓகே, சோ இதுல ஒரு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 2 மார்க்ஸ் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ 100 மார்க்ஸ். நமக்கு டோட்டலா யூஜிசி நெட் எக்ஸாம் 300 மார்க்ஸ்க்கு எழுத போறோம். பேப்பர் 1ங்கிறது காமனா இருக்கும். பேப்பர் 2 உங்களோட ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டா இருக்கும். ஓகே, உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட் பெட்டர் அதை எடுத்துக்கிறது. ஸோ இதுல நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 200 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் per கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 300 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போறோம். ஓகே, நடுவுல எந்த கேப்பும் இருக்காது. ஸோ இப்போ டிஎன்செட் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிபிடி மோட் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுங்க. ஏன்னா யூஜிசி நெட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிட்டி தேவைப்படும். சம்டைம்ஸ் ரொம்ப அப்டேட்டட் நாலேஜ் கூட ரொம்ப முக்கியம். இப்போ கரண்டா நடக்கிற நிறைய ரியல் லைஃப் திங்ஸ்லாம் கூட யூஜிசி நெட்ல கொஸ்டினா கேட்பாங்க. நிறைய லாங் கொஸ்டின்ஸ் வரும், மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். பட் கண்டிப்பா இப்ப இருக்கிற நாலேஜை வச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பிஒய்க்யூ செஷன்ஸ்லாம் பண்ணும்போது யூஜிசி நெட் எக்ஸாமும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க ஒருவேளை 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்கன்னா, ஒருவேளை ஓபிசி குரூப் இருக்குல்ல நமக்கு, அவங்களுக்குலாம் வந்து 30 இயர்ஸ் நார்மல் கேட்டகரிக்கு 30 இயர்ஸ் இருக்கு. கொஞ்சம் ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. நல்ல ஸ்கோர் பண்ணீங்கன்னா அந்த டாப் 1% வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். இப்ப கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ கேட்டகரி 1 ஜேஆர்எஃப் கிடைக்கும், கேட்டகரி 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிளஸ் நீங்க பிஹெச்டி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். கேட்டகரி 3 வெறும் பிஹெச்டி பண்றது. ஸோ யூஜிசி நெட் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? நாளைக்கு நம்ம இதை முடிச்சுட்டு எஜுகேஷன்ல நம்ம கெரியர் ஆரம்பிக்க போறோம், எங்கேயோ காலேஜ்ல ஒர்க் பண்ண போறோம்னா கண்டிப்பா யூஜிசி குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, சோ டிஎன்செட்டும் கிளியர் பண்ணிருக்கீங்க. இது ரிசல்ட் வரதுக்குள்ள இந்த பக்கம் யூஜிசியும் டக்குன்னு வந்துரும். சோ யாரெல்லாம் யூஜிசி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா எடியம் அகாடமில சேருங்க. கோர்சஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூஜிசி நெட் பேப்பர் 1க்கு எப்படிலாம் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா சொல்றேன். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் நார்மல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எக்ஸாம் போனாலும் அதுக்கு நம்மளோட சிலபஸ் என்னன்றது தெரியணும். பேப்பர் 1 பேப்பர் 2 பத்தி தெரியணும். ஒரு ஸ்டடி ரொட்டீன் கண்டிப்பா செட் பண்ணணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ஒரு பிராக்டிஸ், டைம் மேனேஜ்மெண்ட், ரீடிங் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எப்ப வரும்னா அந்த கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஓகேவா? சோ அப்புறம் பிராக்டிஸ் எம்சிக்யூஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்க எடியம் அகாடமில சேர்ந்தீங்கன்னா இப்ப ஆப்ல நம்ம கோர்சஸ் கண்டக்ட் பண்றதுனால நிறைய டெஸ்ட் பண்ண முடியும். நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சில இது நான் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டெஸ்டும் பார்த்திருக்கோம். பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டைம் லிமிட்டோட ஒரு டெஸ்ட் பண்ணும்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கண்டிப்பா வரும். ஓகேவா? அடுத்தது மாக் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸ்லோவா நிறைய பண்ணிட்டே இருக்கும். நிறைய மாக் டெஸ்ட் யூஜிசி எக்ஸாம்குள்ள ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறதும் இம்பார்ட்டன்ட். என்னதான் நோட்ஸ் என்னதான் வீடியோஸ் பார்த்தாலும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ல நம்ம ஷார்ட்டா எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை நீங்க ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 2 days முன்னாடில இருந்து வெறும் நீங்க எழுதுனத மட்டும் வச்சு படிச்சு பாருங்க. அப்படியே ஞாபகம் வரும். எக்ஸாம்ல அந்த பேஜ் அப்படியே ஞாபகம் வரும் இல்லையா? சோ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டே கன்சிஸ்டன்ட் இல்லையா? இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாலும் நாளைக்கு விடாம அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நம்மளுடைய பண்ணணும் இல்லையா? எல்லாருக்குமே டைவர்ஷன்ஸ் இருக்கு, யாருக்கு தான் இல்ல. பட் ஒரு விஷயம் பண்றோம்னு முடிவு பண்ணோன்னு இறங்கிடணும். பண்ணிடுவோம். இந்த வாட்டி கிளியர் பண்ணிடுவோம்னா முடிச்சிடணும். ஓகேவா? சோ மொத்தம் யூஜிசி நெட் பேப்பர் 1ல நமக்கு 10 யூனிட் இருக்கு. நீங்க டிஎன்செட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும். ஆனா என்னன்னா எல்லாமே அந்த
எல்லா ரிவிஷன் வீடியோஸ்லயும் நான் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன். பட் எது இம்பார்ட்டன்ட்டோ ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். பட் அது மட்டும் வச்சுட்டு யுஜிசி நெட் எக்ஸாம்க்கு போக முடியுமா? சம்டைம்ஸ் ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஓகே மேனேஜ் பண்ண முடியும். பட் இன்டைரக்ட்டா ட்விஸ்ட் பண்ணி, இப்ப நடக்கிற ஏதோட ரிலேட் பண்ணி கேட்கும்போது, நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுவோம். சோ அதுக்கு கண்டிப்பா ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியும், பிராக்டிஸும் கண்டிப்பா தேவை. ஓகேவா? So, teaching aptitude, research aptitude, reading comprehension, Unit 4 communication, Unit 5 mathematical reasoning, Unit 6 logical reasoning, Unit 7 data interpretation, next Unit 8 information and communication technology, Unit 9 people development environment, Unit 10 higher education. ஓகேவா? இப்ப டிஎன் செட் முடிஞ்ச டிஎன் செட்டுக்கு எங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்டா ஒரு ரிவிஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே. பட் இப்ப கோர்ஸ்ல சேர்ந்தா இதையே இப்ப நம்ம ஒரு வீடியோவா பார்த்தோம்ல, ஒரு 45 மினிட்ஸ்ல பார்த்ததையே ஒரு 4 வீடியோவா இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷனோட, இன்னும் ரியல் லைஃப் கனெக்டடோட பார்க்கும்போது, இன்னும் அத பத்தின கான்செப்ட் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது எப்படி இந்த கோர்ஸ் நடக்கும்? ஓகே. இன்னொன்னு இதுல வந்து லைவ் ரிவிஷன் கிளாஸஸ்லாம் கிடையாதுங்க. வெறும் மே மந்த் மட்டும் 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். அந்த 15 டேஸ்க்குள்ள நம்ம எல்லா சிலபஸையும் முடிச்சிருவோம். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அந்த 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் அகைன் லைவா நடக்கும். நான் எல்லா 10 யூனிட்டுமே அகைன் எல்லாத்தையுமே ஷார்ட்டா ரிவைஸ் பண்றேன். கிளாஸ்லயே நம்ம இப்ப ஆப்ல பண்றதுனால இதுல நமக்கு நிறைய பண்ண முடியும். கிளாஸ்லயே மாக் பண்ணி பார்க்க முடியும். அதுல யார் போல் பண்ணி பார்க்க முடியும். சோ நிறைய இருக்கு ஃபெசிலிட்டிஸ். சோ நீங்க கிளாஸ்ல சேர்ந்தா நம்ம அங்கேயே எல்லாரும் சேர்ந்து ஒரு மாக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அகைன் நான் எல்லா ரிவிஷனும் பண்றேன். நானு மே மந்த்ல பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி நடக்கும்ன்றதையும் நான் சொல்றேன். கொஞ்சம் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க. அப்புறம் வீடியோ லெசன்ஸ் எப்படி வீடியோ லெசன்ஸ் அப்லோட் பண்றோம்னா, இப்ப இன்னைக்கு ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றோம்னா, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே எல்லா ஆல்டர்னேட்டிவ் டேஸுமே ஒவ்வொரு வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 மினிட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி வீடியோஸா அப்லோட் பண்றோம். நீங்க இந்த கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ல அந்த கன்டென்ட்ன்னு செக்ஷன் வரும். அதுல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா 3ஆ பிரிச்சிருப்போம். வீடியோ 1, டெஸ்ட் 1, இன்னொன்னு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 1ன்னு 3 பிரிச்சிருப்போம். அத நீங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். வீடியோ கிடைச்சிரும். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். பிடிஎஃப் நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரிலேட்டட் டெஸ்டும் டெய்லி இப்ப இன்னைக்கு சப் யூனிட் 1 ஏத்துறேன்னா, அது ரிலேட்டட் உங்களுக்கு பிடிஎஃப்பும் கிடைச்சிரும். அது ரிலேட்டட் டெஸ்டும் கிடைச்சிரும். ஓகே. சோ வீடியோ அப்லோட் ஷெட்யூல் என்னைக்குன்னா, அதுவும் எதையுமே வந்து பழைய பேட்ச்ல முடிச்ச வீடியோஸ் அப்லோட் பண்றதுல அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா என்னெல்லாம் நம்ம பண்றோம், எதெல்லாம் ஆட் பண்ணணும், எது தேவைன்னு பார்த்து அதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அன்னன்னைக்கு பண்ணி தான் அங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் நோட்ஸ் அண்ட் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. அன்னன்னைக்கு சப் யூனிட் இப்போ ஒரு யூனிட் எடுத்தோம்னா அந்த யூனிட்ட வந்து 4 இல்ல 5 சப் யூனிட்டா பிரிச்சுட்டு ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். புரிஞ்சிக்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்ண. சோ அந்த டெஸ்ட், அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஓகேவா? சோ அத நீங்க கரெக்ட்டா படிச்சுட்டு நீங்க ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மாக் டெஸ்ட். ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோனும் கண்டிப்பா ஒரு மாக் டெஸ்ட் இருக்கு. லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் 15 டேஸ் இருக்கும். ஓகே. முக்காவாசி ஒரு மே 1st இருந்து மே 15th வரைக்கும் நமக்கு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அக்சஸ் டு ரெக்கார்டட் வீடியோஸ். இப்போ நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யுஜிசி நெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு 4 to 5 months வேலிடிட்டி இருக்கும். சோ நீங்க எப்ப வேணா நீங்க ஜஸ்ட் எடியோ மேப்க்குள்ள வந்து அந்த வீடியோஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஆப்ல இருந்தே கூட நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம சிபிடி மோட்ல எழுதுறதுனால கொஞ்சம் நீங்க டிஜிட்டலாவும் பண்ண கத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் பேப்பரை வச்சுட்டு எழுதுறத விட கொஞ்சம் லேப்டாப்லயே கொஞ்சம் டைப் அடிச்சு லேப்டாப்லயே டெஸ்ட் அட்டென்ட் பண்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கொஞ்சம் நம்ம தயார்படுத்திக்கிறதும் டைம் நம்மள கம்மி பண்ண உதவும். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட்ஸ் அண்ட் சப்போர்ட். நான் எல்லாமே கிளியரா சொல்லி வீடியோ அனுப்புறேன். அப்படியும் மேம் எனக்கு எங்கன்னா டவுட் இருந்தா தாராளமா வாட்ஸ்அப் நம்பர்ல ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஏதோ ஒன்னு கால் பண்ணீங்கன்னா நான் அப்பயே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். கண்டிப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட். ஃப்ரீ மெட்டீரியல் அதுல ஆப்ல இருக்கு. நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு கோர்ஸ் மெட்டீரியல்ஸே கிடைக்கும். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் இதுல கொஞ்சம் உங்க பேஸ்ல படிக்கிறதுக்கு இருக்கு. ஏன் லைவ் கிளாஸ் கிடையாதுன்னா
ஃபர்ஸ்ட் சில பேர் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்களுக்கு டைம் செட் ஆகிறது. நெக்ஸ்ட் நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ ஒரு 25 மினிட்ஸ்ல முடிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளமோ இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ்குள்ள போகும்போது அது ஒரு 45 மினிட்ஸா மாறுது. என்னதான் இன்ட்ரெஸ்டா லைவ் கிளாஸ்ல சேர்ந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 கிளாஸ் தான் ரெகுலரா வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெக்கார்டட் தான் இருக்கு, நம்ம ரெக்கார்டட் பாத்துக்கலான்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் பீப்புள் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே, சோ அதுக்காக ரெக்கார்டட் வீடியோஸ கிளியரா கண்டென்ட்டா டைம் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி ப்ராப்பரா கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஓகேவா? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்றத விட எவ்வளவு நமக்கு தேவையோ அதோட ஷார்ட். ஏன்னா யாருமே உட்கார்ந்து 2 மணி நேரம் வீடியோ பாக்குற அளவுக்கு நமக்கு டைமும் இல்ல, நம்மளால முடியல. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு எல்லாரும் டயர்டா இருப்போம். சோ அந்த டைம் கரெக்டா ஒரு டைவர்ஷன் இல்லாம உட்கார்ந்து படிச்சா கண்டிப்பா முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சிலபஸ்ன்னு பாத்துருவோமா? இப்ப யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் மொத்தம் நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த டீச்சிங் ஆப்டிடியூட நாங்க எப்படி பிரிச்சிருக்கோம்னா 4 சப் யூனிட்ஸா பிரிச்சிருப்போம். சில யூனிட்ஸ் மட்டும் 5 சப் யூனிட் வந்திருக்கும். இது சப் யூனிட் 2, அப்புறம் சப் யூனிட் 3, இது சப் யூனிட் 4, சப் யூனிட் 5. சோ யூஜிசி நெட்ட பொறுத்த வரைக்கும் மேம் டீச்சிங் ஆப்டிடியூட் ஒரே வீடியோல பாத்துட்டோமே, கரெக்ட் தான். பட் அந்த கான்செப்ட் கிளாரிட்டியை விட இதுல நீங்க உங்களுக்கு கிடைக்கிற கான்செப்ட் கிளாரிட்டி நிறைய இருக்கு. என்னதான் யூஜிசில இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதுல நல்ல எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்கும். ஓகே, அதுக்காக அந்த வீடியோ நான் ஷார்ட் பண்ணல, எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணியிருப்பேன் ரிவிஷன் வீடியோஸ்ல கூட. பட் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். அதுதான் ரீசன். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நமக்கு சப் யூனிட் 1 இருக்கு, 2, 3, 4. ஓகேவா? சோ இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இன்னும் ஒரு சப் யூனிட்டும் போட்டு நாங்க இன்னும் கிளியரா ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரிசர்ச்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நெக்ஸ்ட் யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும். பட் இதுக்கு 5 பிராக்டிஸ் டெஸ்ட் நாங்க ஏத்திருக்கோம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. ஏன்னா நான் ஆப்ல பண்றதுனால நமக்கு டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் மாக் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சோ நெக்ஸ்ட் யூனிட் 4 கம்யூனிகேஷன்ல சப் யூனிட் 1, 2, அதுக்கப்புறம் 3, 4 இதெல்லாம் இப்ப நாங்க கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு யூஜிசி நெட் பேப்பர் 1 கிளாஸஸ் லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. ஓகேவா? சோ திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்களும் சேர்ந்தீங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாம் ஆப்ல அப்படியே தான் இருக்கும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே நீங்க லைன்ல அப்படியே பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம ஷெட்யூல்குள்ள நீங்க ஈஸியா வந்துட முடியும். இன்னும் லேட் பண்ணா நமக்கு கஷ்டமா இருக்கும். எல்லா வீடியோஸ் அப்புறம் டெய்லி பாக்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா பேப்பர் 2க்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல சப் யூனிட் 1, சப் யூனிட் 2, சப் யூனிட் 3, சப் யூனிட் 4, சப் யூனிட் 5 5 சப் யூனிட் இதுல பிரிச்சிருக்கும். சோ இந்த அளவுக்கு இதுக்கு ஒரு பிராக்டிஸும் கிளாரிட்டியும் நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு சப் யூனிட், சப் யூனிட் 2, சப் யூனிட் 3, சப் யூனிட் 4. சோ 4 சப் யூனிட்டா பிரிச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு பிராக்டிஸ் சம்ஸ் அதே மாதிரி இது பண்ணி முடிச்சோம். நிறைய பிராக்டிஸ் சம்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 8 ஐசிடி இதுல ஒரு சப் யூனிட் 1, 2, 3, 4. ஓகே, நம்பர் சிஸ்டம் இதுல தனியா ஒரு நாள் வருது. சோ அத பத்தின ஒரு கம்ப்ளீட்டா இந்த மாதிரி படிக்கும் போது நமக்கு டீடைல்டா தெரியும். இன்னொன்னு, மேம் இந்த மாதிரி வீடியோஸ் நான் யூடியூப்லயே பார்த்துப்பேனே. யூடியூப்ல எப்படி பார்க்க முடியும்? யூடியூப்ல இது மாதிரி ஸ்ட்ரக்சர்டா நமக்கு கிடைக்காது இல்லையா? இன்னைக்கு ஒரு சப் யூனிட் 1 வருதுன்னா நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டே அகைன் சப் யூனிட் 2 நாங்க அப்லோட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஃப்ளோவா படிக்க முடியும். பட் யூடியூப்லயோ எதுலயோ படிக்கும் போது எப்படி படிக்க முடியும்? அந்த அளவு ஸ்ட்ரக்சர்டா வராது இல்லையா? இப்ப நானே போடுற வீடியோ எத்தனை பேருக்கு கரெக்டா அந்த ஆர்டரா தெரியும்? தெரியாதுல்ல. சோ அதுதான். இப்போ கோர்ஸ்ல சேர்ந்தா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சர்டா நம்ம ப்ராப்பரா படிக்க முடியும். உங்களுக்கே அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ இந்த யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த யூனிட் முடிச்சிட்டோன்ற ஒரு கிளாரிட்டியும் ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி கோர்சஸ்ல சேர்ந்து நம்ம படிக்கும் போது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 9 சப் யூனிட் 1, சப் யூனிட் 2, சப் யூனிட் 3, சப் யூனிட் 4, சப் யூனிட் 5. ஆக்சுவலி யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் நிறைய இருக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சப் யூனிட் 1, சப் யூனிட் 2, சப் யூனிட் 3, சப் யூனிட் 4. ஓகே, இதுலயும் நமக்கு நிறைய இருக்கு. கரண்ட் ஹையர் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் இது எல்லாமும் நம்ம பார்த்துக்கணும். சோ இந்த மாதிரி நமக்கு யூஜிசி நெட் பேப்பர் 1 எடுத்தா 10 யூனிட் இருக்கும். உண்மையாவே 10 யூனிட்டுமே ஒரு மாதிரி 10 ஆஸ்பெக்ட்ஸ கவர் பண்ற மாதிரி இருக்கும். இத நம்ம கிளியரா படிச்சா நமக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளா மாறிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு.
ரியலாவே. ஓகேவா? ஸோ டிஎன் செட் எழுதியிருக்கீங்க. இப்போ ஓரளவு ஐடியா வந்திருக்கும். மேம் யுஜிசி நெட்டும் எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தாராளமா ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இதான் ரைட் டைம். ஒரு 1 டே வேணா டிஎன் செட்டுக்கு டக்கு டக்குன்னு படிச்சிருப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம். பண்ணிடுவோம். இந்த 2025 நமக்கு சக்சஸாவே அமைஞ்சிட்டு இருக்கு. டக்குன்னு எப்பயோ தள்ளி போன இந்த டிஎன் செட் டக்குன்னு நமக்கு எக்ஸாம் வந்துச்சு. அதே மாரி யுஜிசி நெட்டும் வந்துரும் நமக்கு. சூப்பரா எக்ஸாம முடிப்போம். எல்லாருக்குமே 2025 ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. நமக்கும் நல்லதாவே அமையும். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.